கடுப்பா இருக்கு வேணும். என்ன ஆயிடுச்சு ஸ்வேதா? நான் பாத்துட்டு இருக்கேன், அப்பத்துல இருந்தே மூஞ்சி தொங்க போட்டு உட்காந்துருக்கா. என்ன சொல்ல வேணும், எங்க வீட்டுல ஏதாவது சொல்லிட்டே இருக்காங்க வேணும். எனக்கு இந்த ஹெல்ப் பண்ண அந்த ஹெல்ப் பண்ணுவாங்க, வெளியே போனா சீக்கிரம் வீட்டுக்கு வாங்காங்க, அடி பண்ணின்னு சொல்லிட்டே இருக்காங்க. அப்படி ஏதாவது சொல்லிட்டே இருக்காங்க வேணும். எனக்கு எவ்வளவு இருட்டேட்டா இருக்காங்க. அம்மாவை பிடிக்கவே இல்லை எனக்கு. ஐயோ, இதெல்லாம் உன் நல்லதுக்கு தான் ஸ்வேதா சொல்றாங்க. என்ன வேணா நல்லதுக்கு சொல்றாங்க. நான் எனக்கு இஷ்டப்படி எனக்கு பிடிச்சபடி இதுக்கு ஆசைப்படுவேன். அவங்க என்னன்னா ஃபுல் கண்ட்ரோல் பண்ற மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன ஸ்வேதா கண்ட்ரோல் பண்றாங்கன்னு சொல்ற? கண்ட்ரோல் பண்றதுக்கு சொல்லல, உன் நல்லதுக்கு தான் சொல்றாங்க. நீ அதுவும் இல்லாம ஏசப்பா வழியில இருந்து நீ வந்து விலகி போனா அது மறுபடியும் வழி கொண்டு வரதுக்கு உனக்கு நிறைய அட்வைஸ்லாம் கொடுப்பாங்க. அதை நீ கேட்டு நடந்ததுன்னா உன் லைஃப் பெட்டரா இருக்கும், உன் லைஃப் நல்லா இருக்கும், ஃபியூச்சரும் நல்லா இருக்கும். அதனாலதான் பேரண்ட்ஸ்க்கு கீழ் படிங்கன்னு சொல்லுவாங்க. புரியுது வேணும். என்ன பேரண்ட்ஸ்க்கு கீழ்பட்டு இருக்கேன். என்ன பிள்ளைகளா நீங்களும் எங்க பேரண்ட்ஸ் கண்ட்ரோல் பண்றாங்க, இது பண்ணு அது பண்ணுன்னு நச்சரிச்சுட்டே இருக்காங்க அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த சண்டே கிளாஸ் உங்களுக்காக தான். வெல்கம் டு RPM சண்டே கிளாஸ். இன்னைக்கான டாபிக் பெற்றோருக்கு கீழ்ப்படிவோம். சூப்பர் வழி யாரும் இல்லையே, துஷ்டனா அவரை போல யாரும் இல்லையே. இயேசுவை போல் சூப்பர் வழி யாரும் இல்லையே, துஷ்டனா அவரை போல யாரும் இல்லையே. அவர் பேட்மேனை காட்டிலும் சூப்பர் ஹீரோ தான், அந்த ஸ்பைடர்மேனை காட்டிலும் வேற லெவல் தான். அவர் பேட்மேனை காட்டிலும் சூப்பர் ஹீரோ தான், அந்த ஸ்பைடர்மேனை காட்டிலும் வேற லெவல் தான். சூப்பர் வழி யாரும் இல்லையே, துஷ்டனா அவரை போல யாரும் இல்லையே. இயேசுவை போல் சூப்பர் வழி யாரும் இல்லையே, துஷ்டனா அவரை போல யாரும் இல்லையே. அவர் பேட்மேனை காட்டிலும் சூப்பர் ஹீரோ தான், அந்த ஸ்பைடர்மேனை காட்டிலும் வேற லெவல் தான். அவர் பேட்மேனை காட்டிலும் சூப்பர் ஹீரோ தான், அந்த ஸ்பைடர்மேனை காட்டிலும் வேற லெவல் தான்.
வெல்கம் டு RPTM சண்டே கிளாஸ். உங்க எல்லாரையும் இந்த RPTM சண்டே கிளாஸ்ல அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னா, பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள். பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள் அப்படின்னா என்ன தெரியுமா? பைபிள்ல நிறைய வசனம் நீங்க படிச்சிருப்பீங்க. ஈவன் உங்க சர்ச்சில் சண்டே கிளாஸ் நடந்துட்டு இருக்கும்போது நீங்க நிறைய தடவை இந்த வசனத்தை கூட நீங்க சொல்லியிருப்பீங்க. பிள்ளைகளை உங்கள் பெற்றோருக்கும் கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இந்த வசனத்தை கூட நீங்க வந்து என்ன பண்ணியிருப்பீங்க, உங்க சண்டே கிளாஸ்ல உங்க சர்ச்ல நீங்க வந்து சொல்லியிருப்பீங்க. சரி, இன்னைக்கு நம்ம ஒரு அழகான ஒரு ஸ்டோரி நான் உங்களுக்கு சொல்ல போறேன். சரியா? ஒரு 2 பேரண்ட்ஸ் இருக்காங்க. ஒரு அம்மா அப்பா ஒரு பையன், ஒரு அம்மா அப்பா ஒரு பையன். சரியா? இந்த 2 ஃபேமிலி நீங்க நல்ல மைண்ட்ல நீங்க வச்சுக்கிடணும். இந்த 2 ஃபேமிலி எப்படி இருக்காங்க அப்படின்னா, கொஞ்சம் ரிச் ஃபேமிலி, ஒரு புவர் ஃபேமிலி. சரியா? ரிச் ஃபேமிலியில எல்லாரும் என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த பையனுக்கு வந்து ரொம்ப செல்லம் அந்த பையனுக்கு. சரியா? அப்ப அந்த பையன் வந்து கொஞ்சம் படிக்க மாட்டான். அப்போ அவன் வந்து அந்த பையன் கேட்டது எல்லாமே அவனுக்கு வாங்கி கொடுப்பாங்க அவங்க அம்மா அப்பா. ஆனா இந்த கஷ்டப்பட்ட பையன் இருக்காங்க தெரியுமா, அவங்க அம்மா அவனை ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவாங்க. காலையில எழும்புனோன்னு ஜோம் பண்ண சொல்லுவாங்க. ஜோம் பண்ணலான்னா அடிப்பாங்க, அடி விழும் அவனுக்கு. ஹோம்ஒர்க் பண்ணலான்னா அடி விழும். அதுக்கப்புறம் வந்து கரெக்டா இல்லை அப்படின்னா வந்து சேட்டை பண்ணான் அப்படின்னா அதுக்கும் அடி விழும். அதுக்கப்புறம் ஒருத்தவங்களுக்கு வந்து சாரி சொல்லலை, தப்பு பண்ணிட்டான், அப்போ சாரி சொல்லலை அப்படின்னா உடனே அவங்க அம்மா அடிப்பாங்க. அப்ப இப்ப இதுல இவங்க 2 பேரும் என்னன்னா நல்ல ஃப்ரெண்ட்ஸ். சரியா? இந்த ரிச் இருக்கிற ஃபேமிலியோட பையனும் கஷ்டப்படுற ஃபேமிலியோட பையனும் 2 பேருமே ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ். அப்போ இந்த செல்லம் கொடுக்குற அந்த பையன் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்க வந்து எப்பவுமே சொல்லுவாங்க, எங்க அம்மா அப்பா என் மேல ரொம்ப பாசமா இருப்பாங்க, நான் கேட்டது எல்லாமே வாங்கி கொடுப்பாங்க, ஏன்னா கொஞ்சிக்கிட்டே இருப்பாங்க, என்னை அடிக்கவே மாட்டாங்க. காலையில எழும்பின உடனே நான் ஃபோன் பார்ப்பேன், காலையில எழும்பின உடனே நான் வந்து என்னோட மொபைல நான் வந்து வீடியோஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டு விளாக்ஸ்லாம் எடுப்பேன், எங்க அம்மா தான் எனக்கு கூட இருப்பாங்க அப்படின்னு அந்த ரிச்சில் உள்ள பையன் சொல்லுவானா. இந்த பையன், இந்த புவரா இருக்க பையனுக்கு என்னன்னா, காலையில எங்க அம்மா தான் எப்ப பார்த்தாலும் எழுப்பி ஜோம் பண்ண சொல்றாங்க, பைபிள் வசதி சொல்றாங்க, சும்மா அடிக்காங்க, சர்ச்சில் அங்கே இங்கேயும் நடமாடுனா உடனே அடிக்காங்க அப்படின்னா அந்த பையன் என்ன பண்ணுவான்னா, அவங்க அம்மா மேல அவனுக்கு இன்னொரு கோவம் வருது. ஒரு ஸ்டேஜ்ல என்ன ஆகுது அப்படின்னா, அந்த கஷ்டப்பட்ட பையன் அவங்க அம்மாவை பார்த்து சண்டை போடுறான். எப்படின்னா, பாருங்க சுரேஷ் வீட்டில் அவங்க அம்மா எவ்வளோ பாசமா இருக்காங்க, என் மேல என்னைக்காவது நீங்க பாசமா இருக்கீங்களா? எப்ப பார்த்தாலும் ஜோம் பண்ணு, எப்ப பார்த்தாலும் பைபிள் வாசி, எப்ப பார்த்தாலும் ஹோம்ஒர்க் பண்ணு, அங்க போவாத இங்க போவாத, அதை செய்யாத இது செய்யாத, இதை பண்ணாத, எப்ப பார்த்தாலும் என்னை தடுத்துக்கிட்டே இருக்கீங்க, எனக்கு ஒரு சுதந்திரமே இல்லை இந்த வீட்டுல அப்படின்ட்டு அவன் எரிச்சல் பட்டுட்டே இருப்பானோ. கொஞ்ச நாள் ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆயிட்டு அப்படின்னா, இவங்க வாலிபர்களாக ஆனதுக்கு அப்புறம் அவன் வந்து அந்த அந்த ரொம்ப ரிச்சா இருந்த பையன் என்ன ஆயிட்டான்னா, அவன் வந்து பாதியில அவன் படிப்பை ட்ராப் பண்ணிட்டான். அவன் வந்து படிக்கல. அவங்க அம்மா அப்பா வந்து சொல்றாங்களே, படிடா படிடா. இவன் படிக்கவே இல்லை. அவன் சொல்றான், எனக்கு படிக்க விருப்பமே இல்லை, நான் படிக்கவே இல்லை. ஆனா அந்த கஷ்டப்பட்ட பையனும் என்ன பண்றான் அப்படின்னா, அவங்க அம்மா வந்து சொல்ல அந்த பேச்சுக்கு கீழ்ப்படிஞ்சு இவன் நல்லா படிச்சு நல்லா ஜோம் பண்ணி அந்த ஒரு குறிப்பிட்ட சில நாளுக்குள்ள அவன் வந்து ஒரு நல்ல ஸ்டேஜ்க்கு அவன் மாறிட்டானாம். அதனால பிள்ளைங்களா, இன்னைக்கு உங்க அம்மா அப்பா வந்து உங்களை ரெஸ்ட்ரிக்ட் பண்றது உங்களுக்கு ஏதோ எரிச்சலா இருந்த மாதிரி இருக்கும். எப்ப பார்த்தாலும் கடைக்கு அனுப்புறாங்க, எப்ப பார்த்தாலும் துணியை கொண்டு போய் இஸ்திரி அடிக்கிறதுக்கு கொண்டு போய் கொடுக்க சொல்றாங்க. எங்க ஜூவேட்டுக்கெல்லாம் கோவம் வந்துடும். எங்க ஜூவேட்டுக்கு வந்து ரெண்டு வேலையை சொல்லிட்டோம் அப்படின்னா, சாம்பார் பொடி வாங்கிட்டு வா, கடைக்கு போய் வாங்கிட்டோம்னா உடனே அவளுக்கு கோவம் வந்துடும். உடனே 20 நிமிஷம் இருந்து அவ அழுவா. எப்படி அழுவா தெரியுமா? எனக்கு வேலையா கொடுக்காங்க அப்படின்னு சொல்லி அவ அழுவா. ஆனா இன்னைக்கு அவளுக்கு தெரியாது. அப்படித்தானே? ஒரு நாள் வரும், அந்த டைம்ல பெற்றோர்களுக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம லைஃப் வந்து ரொம்ப பிரகாசமா இருக்கும். ஆண்டவர் வந்து இந்த சிறு பிள்ளையில இருந்து மாட்டு தொழுவத்துல ஏசப்பா பிறக்காங்க. பிறந்ததுக்கு அப்புறத்துல இருந்து ஒரு குறிப்பிட்ட சில வருடங்கள் வரைக்கும் அவங்க யார் கூட இருக்காங்க? யோசேப்பும் மரியாள் கூட தான் இருக்காங்க. யோசேப்பு கூடயும் மரியாள் கூடயும் இருக்கும்போது ஏசப்பா அவங்க 2 பேருக்கும் கீழ்ப்படிஞ்சு நல்ல ஒரு பிள்ளையா வளர்ந்தாங்களாம். பாத்தீங்களா பிள்ளைங்களா? அவங்க கிட்ட இருக்கிற நிறைய நற்குணங்களை இவங்க கத்துக்கிடுறாங்க. அவங்க அம்மா அப்பா செய்கிற வேலைகளை ஏசு கிறிஸ்து என்ன பண்றாங்க அப்படின்னா கத்துக்கிடுறாங்க. என்னதான் ஒரு வேளை நமக்காக பரலோகத்துல இருந்து இறங்கி வந்த தெய்வனா இருக்கட்டும், நமக்கு வந்து நீங்க இப்படிதான் வாழணும், நீங்க இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா நமக்கு எப்படி இருக்காங்கன்னா, ரொம்ப ஒரு பெரிய மாரலா இருக்காங்க. நமக்கு வந்து ஒரு ரொம்ப ரோல் மாடலா இருக்காங்க. அப்ப அந்த ஏசப்பாயை பார்த்து நம்மளே கத்துக்கிடணும். பாவமே அறியாத ஒரு சுத்த கர்ணரால அவங்க பெற்றோருக்கு கீழ்ப்படிஞ்சு இருக்க முடியுதே, ஆனால் நம்மளால ஏன் முடியாது? கரெக்டு தானே? அதனால இன்னைக்கு உங்க அம்மா அப்பா எது சொன்னாலும் அது வந்து உங்களுக்கு என்னன்னா கசப்பா இருக்கும், கஷ்டமா இருக்கும், கீழ்ப்படியறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். யான் தான் எங்க அம்மா இப்படி பண்றாங்களோ, யான் தான் எங்க அப்பா இப்படி பண்றாங்களோ. ஆனா ஒரு நாள் வரும், ஃபியூச்சர்ல கண்டிப்பா உங்க ஃபியூச்சர் ரொம்ப பிரைட்டா இருக்கும். அதனாலதான்
அந்த தாயின் போதகத்தை தள்ளாதே அப்படின்ற ஒரு வசனமே இருக்கு. ஆண்டவர் வந்து என்ன சொல்றாரு, உன் தாய் உனக்கு கொடுக்கிற போதகத்தை நீ என்ன பண்ணக்கூடாது, ஒரு நாளுமே அந்த போதகத்தை நீ என்ன பண்ணக்கூடாது, தள்ளக்கூடாது. உன் தகப்பன் பேச்சை கேள் அப்படின்னு வசனம் இருக்கு. அதனால உங்க தகப்பன் என்ன சொல்றாங்களோ அந்த பேச்சை நம்ம வந்து கேட்டு கீழ்ப்படுகிற பிள்ளைகளா இருக்கணும். கெட்ட குமாரன் நல்ல ஒரு உதாரணம். சரியா? கீழ்ப்படியாமையினால வெளியே போனா என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம நிறைய காரியங்களை நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்கும், இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். ஆனா ஆண்டவருக்குள்ளேயும் கர்த்தருக்குள்ளேயும் பெற்றோருக்குள்ளேயும் நம்ம கீழ்ப்படிஞ்சு நம்ம வந்து வளர்ந்தோமே ஆனால் வாழ்க்கையில நிறைய காரியங்களை நம்ம வந்து முன்னேறலாம். சரியா பிள்ளைங்களா? அதனால இது நாள் வரைக்கும் அம்மா ஏதாவது ஒரு வேலை கொடுத்தாங்கன்னா இன்னைக்கு நீங்க இரிட்டேட் ஆகுற பிள்ளைகளா இருக்கலாம், கோவப்படுகிற பிள்ளைகளா இருக்கலாம், மொபைலுக்கு ரொம்ப அடிமையா இருக்கிற பிள்ளைகளா நீங்க இருக்கலாம், இல்ல அன்வான்ட் திங்ஸை வந்து அம்மா அப்பாவுக்கு தெரியாம மறைச்சி இருக்கிற பிள்ளைகளா நீங்க இருக்கலாம். ஆனா இது எல்லாமே இன்னைக்கு ஒப்பு கொடுத்து என்ன பண்ண போறோம், நம்ம வந்து ஜெபிக்க போறோம். எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போமா? ஜெபனுங்க பார்க்கலாம். ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த சண்டே கிளாஸ் எடுக்க கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா பெரிய காரியங்களை செய்யுங்க, ஆவியானவர் அற்புதமாய் வழி நடத்துங்க ஏசப்பா. இந்த சண்டே கிளாஸை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அபிரேகா, வினோலின், ஸ்வேதாவை ஆசீர்வதிங்க ஆண்டவரை. எடுக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்பா எங்க தகப்பன் போதகத்தை கேட்காம, தாயிலுடைய ஆண்டவரை பேச்சை கேட்காம நாங்க இத்தனை நாட்களும் துன்மார்க்கமா நாங்க நடந்தோமே, ஆனால் கர்த்தாவே எங்களை ஒரு விஷயம் மன்னிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இனிமேல் வரக்கூடிய காலங்கள்ல ஏசப்பா ஆண்டவரே, நாங்க உங்க பேச்சுக்கு கீழ்படுகிற பிள்ளைகளாக மாற கர்த்தர் நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா நீங்க பெரிய காரியங்களை செய்யுங்க. உங்களுடைய வருகை அதி சீக்கிரம் ஆண்டவரே. பரலோகத்துக்கு பாத்திரம் உள்ளவர்களா நாங்க மாற கர்த்தர் உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹலோ குட்டீஸ், வசனம் படிக்குமா? இப்போ நான் வசனம் சொல்ல ரிப்பீட் பண்ணுங்க. பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கும் கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். எபேசியர் 6:1. நான் இன்னொரு வாட்டி சொல்லுங்க, ரிப்பீட் பண்ணுங்க. பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கும் கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். எபேசியர் 6:1. ஹலோ பிள்ளைலா, ஹலோ சிங்கி. ஹலோ அக்கா, எப்படி இருக்கீங்க? அக்கா எனக்கு ஒரு டவுட்டுக்கா. என்னது சிங்கி? எனக்கு என்னன்னே தெரியல, உங்க மேல ஒரே வெறுப்பா இருக்கு. எனக்கு தெரியுமே எதுக்கு உனக்கு என் மேல வெறுப்பா இருக்குன்னு. எனக்கு ரொம்ப ரொம்ப வெறுப்பா இருக்கு. வர வர யாங்க இப்படிலாம் டாபிக் எடுக்கீங்க? ஏன் சிங்கி, உன்னோட மனசுல போய் குத்துதோ? குத்துல அது லைட்டா சொரண்ட மாதிரி இருக்குக்கா. குற்றமுள்ள நெஞ்சுதான் குறுகுறுக்கும். அப்போ உங்களுக்கும் குற்றமுள்ள நெஞ்சுதான். நாங்க எல்லாம் இந்த மாதிரி தான் சின்ன பிள்ளை எல்லாம் பண்ணி ஆண்டவர். ஆமா பிள்ளைங்க, அக்கா கிளவி ஆயிட்டாங்க. உடனே நான் அவ்வளவு சின்ன பிள்ளை இல்லை, நான் வந்து ஒரு வாலிப பெண். யார் நீங்களாக்கா? என்னால சத்தியமா இந்த வார்த்தையை கேட்டு உயிரோட இருக்க முடியலக்கா. ஏதாவது சொல்லிடுவேன் சிங்கி. போ, இன்னைக்கு நம்ம பிள்ளைகள்கிட்ட பேச வந்திருக்கோம். இன்னைக்கு டாபிக் பத்தி பேசுனியே, அங்கே எங்கேயும் பேசுற. அதான் சொல்லும்லக்கா, எனக்கு தான் மனசே இல்லைன்ட்டு. ஏன் சிங்கி மனசே இல்லைன்ட்டு இப்படி அசிங்கமா ஆமா சொல்ற? பின்ன பென்சில் எடுத்தா குத்தோ, பென்சில் வாங்கிட்டாங்கன்னா குத்தோ, புக்கை வாங்கிட்டாங்கன்னா குத்தோ, அதை பண்ணா குத்தோ, இதை பண்ணா குத்தோ, அங்க பார்த்தா குத்தோ, இங்க பார்த்தா குத்தோ, போன் எடுத்தா குத்தோ, போன்ல பேசினா குத்தோ, எல்லாத்துக்குமே குத்தம் 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 அப்படி சொல்லிட்டு இருந்தா. ஆமா, நீ ஆல்ரெடி 10 பென்சில் வச்சுட்டு புது பென்சில் கேட்டா குத்தம் தான் சொல்லுவாங்க. படிக்கிற நேரத்துல போனை பார்த்தா குத்தம் தான் சொல்லுவாங்க. பண்ண வேண்டிய விஷயத்த பண்ற நேரத்துல பண்ணணும், அவங்க சொல்ற மாதிரி பண்ணணும். அதை விட்டுட்டு அது இதுன்னு பண்ணா குத்தம் தான் சொல்லுவாங்க. அது எப்படிக்கா குத்தம்னு சொல்ல? போன்ல தான் நோட்ஸ் இருக்கு. இப்போ போன்ல நோட்ஸ் இருக்குன்னா இப்போ நான் புக்ல எழுதுனா எனக்கு பென்சில் வேணும். எனக்கு இந்த பென்சில் கம்ஃபர்டபுளா இருக்கோ அந்த பென்சில் வாங்கணும்னா நான் அந்த பென்சில் இன்ட்ரெஸ்டிங்கா கையில வச்சு அதை எடுத்து பார்த்து எடுத்து எழுதி ஷார்ப் பண்ணி எழுதி எனக்கு அது நல்லா இருக்கும். அதுக்கு தானே கேட்க, படிக்க தானே கேட்க. நீ அப்போ அதே மாதிரி தான் எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கணும்னு சொல்லிட்டு முன்னாடி வாங்கின 10 பென்சிலும் அப்படியே தான் பூஜை பண்றதுக்கு வச்சிருப்ப. அது என்னமோ சரிதான், ஆனா இருந்தாலும் படிக்க தானே கேட்க. அப்படி கிடையாதுல சிங்கி. நீ வந்து வேஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பா போல, உங்க மம்மி வாங்கி கொடுத்துட்டே இருப்பாங்க போல. நீ போன்ல நோட்ஸ் மட்டும் தான் பாப்பியா என்ன? 5 நிமிஷம் பிரேக்குன்னு சொல்லிட்டு அரை மணி நேரம் போன் நோண்ட மாட்டேன். ஆமாக்கா, நானும் என் தம்பி என்ன தெரியுமாக்கா பண்ணுவோம், நாங்க ஒரு 10 நிமிஷம் ரொம்ப படிப்போம்க்கா, அப்புறம் 1 hour பிரேக் எடுப்போம். இதெல்லாம் உன் மம்மி பின்னாடி இருந்து பாத்துட்டு தானே இருப்பாங்க. பின்னாடி போன் நோண்டுமா போனன்னு கொடுக்கையா செய்வாங்க. என்னக்கா பண்ண சொல்றீங்க? போன்ல நோட்ஸுக்கு பிடிஎஃப் ரெஃபர் பண்ணிட்டு இருக்கும்போது சும்மா தெரியாம கைப்பட்டு ஷார்ட்ஸுக்கோ ரீல்ஸுக்கோ போயிருது. கரெக்ட் சிங்கி. அதுக்காக தான் உங்க வீட்ல அம்மா அப்பான்னு 2 பேர் இருக்காங்க. அவங்க பின்னாடி இருந்து திட்டிக்கிட்டே இருந்தா எல்லாம் கரெக்டா நடக்கும். வாங்கக்கா, எனக்கு உங்களை
பிடிக்கவே இல்லை. சரி பரவாயில்ல சிக்கி, உனக்கு என்ன பிடிக்கலனாலும் எனக்கு பரவாயில்ல. ஆனா ஆண்டவருடைய வசனத்தையும் ஆண்டவர் சொல்றதையும் கேட்டு நடக்கிறது தான் இம்பார்ட்டன்ட். ஆமாக்கா, இல்லைன்னா பரலோகத்துக்கு வேற போக முடியாது. பரலோகத்துக்கு போறதை விட இந்த உலகத்துல வாழ்றதே ரொம்ப கஷ்டம் இல்லடி. ஆமாக்கா, அதனால நானும் அதான் இன்னைக்குள்ள கதையெல்லாம் கேட்டேன்க்கா. அந்த ரிச் பாய் புவர் பாய் அந்த 2 பேருக்குமே கதையே கேட்டேன்க்கா. எங்க அம்மா என்ன வந்து பிரம்பை இந்த பைபிள் வசனம் உண்டுல்லக்கா, பிரம்பை கையாளதவன் தன் மகனை பகைக்கிறான். அதனாலதான் எங்க அம்மா ஆவுனா பெரம்பு சட்டாப்பு உருட்டை கட்டி எடுத்து வச்சு அடிச்சுக்கிட்டே இருக்காங்க போல என்ன. அதனாலதான் சிக்கி உன் மண்டையில இவ்வளவு மூளை இருக்கு. ஆமாக்கா, நானும் என்ன பண்ணேன் அக்கா, நீங்க இதெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் தான்க்கா எனக்கு 2 வசனம் ஞாபகம் வந்துச்சு. முதல் வசனம் என்ன வசனம் தெரியுமா? பிழம்பை கையாளாதவன் தன் மகனை பகைக்கிறார். அதனாலதான் எங்க அப்பா கிட்ட எங்க அம்மா கிட்டயும் அங்க போன அடி இங்க போன அடி திரும்பி பார்த்தா அடி முன்னாடி பார்த்தா அடின்னு அடி வாங்கி எங்க அம்மா வந்து என்ன ஒரு செதுக்கிய சிலை மாதிரி எங்க அம்மா உருவாக்கிட்டு இருக்காங்க. அதையும் விட்டுட்டு ஆண்டவர் தான் 2வது கட்டளையே போட்டுட்டாரு, obey your parents அப்படின்ட்டு. இப்போ அந்த கட்டளையை நம்ம கீழ்படியலன்னா அதுக்கா தீக்குள்ள உண்டு போட்டு விட்டுருவாங்க. என்னத்த பண்ணக்கா, அங்க பார்த்தாலும் ஒரு வேனை இருக்கு இங்க பார்த்தாலும் ஒரு வேனை இருக்கு. அதுக்கு தான் சிங்கி ஒரு சூப்பர் சொல்யூஷன் இருக்கு. ஓ மை காட் அக்கா, வாட் a ரைமிங்கா. அங்க பார்த்த ஒரு வேனை இருக்கு இங்க பார்த்த ஒரு வேனை இருக்கு. அதுக்கு தான் இருக்கு நம்ம கிட்ட ஒரு சூப்பர் சொல்யூஷன். இல்ல நீங்க எப்படி சொன்னீங்க? சூப்பர் சொல்யூஷன் தான் சொன்னேன் சிங்கி. கொடுங்கக்கா, எனக்கு என்னமோ ஆயிட்டுக்கா. நான் கவலையில துக்கத்துல என்ன பேசனே தெரியல. மூளை இருக்குன்னு நீ அதை கெடுத்துக்காத. அதுக்கு தான் ஒரு சிம்பிள் சொல்யூஷன் இருக்கே. சொல்லுங்கக்கா, என்னக்கா அது? பெற்றோருக்கு கீழ்ப்படிவோம். ஆனந்த கண்ணீர் வடிக்காவா? இல்ல பிள்ளைகளா. ஓகேக்கா, நீங்க சொன்ன மாதிரி ஓகேக்கா. நாங்க வந்து என்ன பண்ண போறேன்னா பெற்றோருக்கு கீழ்ப்படிய போறேக்கா. கீழ்ப்படிஞ்சிட்டு தான் இருக்கேன், இருந்தாலும் குத்து உள்ளதுக்கா. அப்ப நீ இன்னும் அதை ஒழுங்கா பண்ணணும்னு அர்த்தம். ஆமாக்கா, நீங்களும் ஒழுங்கா பண்ணுங்க. உங்க அம்மாவும் எங்க கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, அபிரேகா அக்கா ஒழுங்காவே இல்லை அப்படி சொல்லிட்டு. சரி, நான் வீட்ல போய் எங்க அம்மா பாட்ட கீழ்ப்படிறேன், நீ வீட்ல போய் உங்க அம்மா பாட்ட கீழ்ப்படி. அரே மணி பிள்ளைகளா, ஸ்டாப் அக்கா, ஸ்டாப். ஃபர்ஸ்ட் நீ எல்லர்ஸ்க்கு கீழ்ப்படி. ஓகேக்கா, நீங்க சொல்லிட்டீங்களா, இப்ப நான் சொல்ல பாருங்க. அதனால பிள்ளைங்களா, உங்க எல்லாருக்கும் இந்த டாபிக்ல இருந்து நல்லா தெரிய வந்திருக்கும். நீங்க வந்து ஒபே பண்ணா என்னென்ன அட்வான்டேஜஸ் அண்ட் வாட் ஆர் தி டிஸ்அட்வான்டேஜஸ். ஃபார் தட் நீங்க என்ன பண்ணணும்னா ஒரே ஒரு சொல்யூஷனை தான் என்ன பண்ணணும், ஃபாலோ பண்ணணும். தட் இஸ் ஒபே யுவர் பேரண்ட்ஸ் அப்படின்ட்டு நீங்க எல்லாருமே அவங்க அம்மா அப்பா என்ன சொல்லுவாங்க அதெல்லாம் நீங்க கேட்டுக்கிட்டே இருந்துக்கிட்டீங்கன்னா அது மட்டும் போதும் பிள்ளைங்களா. ஏன்னா 2வது கட்டளையில என்ன சொல்லுது, ஒபே யுவர் பேரண்ட்ஸ். நீங்க ஒபே பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அதுக்கு பிளெஸிங்ஸ் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அப்படியே ஒபே பண்ணிட்டு இருக்கும்போது கொஞ்சம் தடுமாறி கீழே விழுந்துட்டீங்கன்னா அதுக்கு அடியும் பக்கத்துல இருந்து விழுந்துட்டே இருக்கும். அதனால எவ்ரிதிங் இஸ் ஃபேர் இன் லவ் அண்ட் கேர். அதனால அதை பத்தி நம்ம ஒண்ணுமே சொல்ல முடியாது. எதனால வந்து ஆண்டவர் நம்மள அப்படிதான் படிச்சிருக்காங்க, வேற நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. சோ நாம வந்து இப்போ கன்க்ளூஷனுக்கு வந்துட்டோம் பிள்ளைங்களா. உங்களிடமிருந்து விடைபெறுகிறது உங்கள் சிங்கி, உங்கள் அபிரேகா அக்கா. மறுபடியும் நாங்கள் அடுத்த வாரம் சந்திக்கிறோம்.